ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். மறுபடியும் ஒரு விசை இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சி மூலம் உங்களை சந்திக்கவும் ஆண்டவரின் திருவார்த்தைகளை தியானம் பண்ணவும் கர்த்தர் கொடுத்த நல்ல வாய்ப்புக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த நாளிலும் ஆண்டவர் நம்மோடு பேசும்படியாக தலையை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, எங்களோடு பேசுவீராக. பரிசுத்த ஆவியானவரின் திரு கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். உங்கள் நாமம் மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் நல்ல பிதாவே, ஆமேன். பிரைஸ் தி லார்ட். இந்த நாள் தியானத்துக்கென்று வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். வெளிப்படுத்தல் 2:7. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று எழுது. இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை குறித்து அறிமுகமாக சில வார்த்தைகளை நான் சொல்ல விரும்புகிறேன். அப்போஸ்தலனாகிய யோவான் எபேசு சபையில் போதகராக இருந்தார். அப்படி எபேசு சபையில் போதகராக இருந்த பொழுது கிறிஸ்தவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு உபத்திரம் உண்டாயிற்று. குறிப்பாக டொமிஷியன் என்கிற ஒரு ரோம சக்கரவர்த்தி கிறிஸ்தவர்களை கொடுமைப்படுத்தினான். அதுக்கு காரணம், ராயனை அவர்கள் வணங்க மறுத்துவிட்டார்கள் என்பதனால். அது நிமித்தம் அன்றைக்கு இருந்த கிறிஸ்தவர்கள் மிகவும் உபத்திரப்படுத்தப்பட்டார். அந்த காலகட்டத்திலே தான் அப்போஸ்தலனாகிய யோவான் எபேசு சபைக்கு போதகராக இருந்தார்கள். அப்படி இருந்த பொழுது அவரை ரோம அரசாங்கம் கைது செய்து அங்கே இருந்து கிட்டத்தட்ட கடல் மைல் தூரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 30 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்த பத்மோ என்ற தீவிலே நாடு கடத்தி சிறையாக வைத்து விட்டான். பத்மோ என்ற தீவிலே நாடு கடத்தப்பட்டு சிறையாக இருந்த பொழுது ஆண்டவர் யோவானுக்கு வெளிப்படுத்தின தரிசனங்கள் தான் இந்த வெளிப்படுத்தின விசேஷம். இது கிட்டத்தட்ட கிபி 95-96 வாக்கில் அவர் இதை எழுதியிருக்கலாம் என்று கருதப்படுகிறது. இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை பார்த்தீங்கன்னா, யோவான் ஆண்டவர் தனக்கு வெளிப்படுத்த எழுதும் பொழுது பரலோகத்தில் ஆராதனையும் பூலோகத்தில் யுத்தங்களை குறித்து இந்த வெளிப்படுத்த விசேஷம் முழுதும் எழுதுகிறார். பரலோகத்தில் ஆராதனை, பூலோகத்தில் நடக்கிற யுத்தங்களை குறித்து அவர் எழுதுகிறார். இந்த யுத்தங்களிலே ஆட்டுக்குட்டியானவரே வெற்றி பெறுகிறார். அதாவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை எல்லா விதங்களையும் வெற்றி பெறுகிற வெற்றி வேந்தராக இந்த புஸ்தகத்தில் வெளிப்படுத்த நம்ம பார்க்குறோம். என்றால் இதை கேட்குற அருமையான கத்திரி பிள்ளைகளே, நமது வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு இருளான சூழ்நிலை நடைபெற்றாலும் சரி, சூழ்நிலை எதிராக இருந்தாலும் சரி, மிகப்பெரிய போராட்டங்களை சந்தித்து கொண்டிருந்தாலும் சரி, பயப்படாதிருங்கள். எல்லா நிலைமைகளிலும் எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவர் உங்களுக்கு வெற்றி தருவார். இயேசுநாதர் வெற்றி கொடுக்கிற வெற்றி வேந்தராக இருக்கிறார் என்பதை இந்த நிகழ்ச்சி மூலம் நம்ம பார்க்குறோம். ஆகவே தான் ஆண்டவர் இயேசு நமக்கு சொன்ன ஆறுதலான ஒரு வார்த்தை இருக்கிறது. யோவான் 16:33 நம்ம வாசிக்கிறோம். உலகத்திலே உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆகிலும் திடன் கொள்ளுங்கள், நான் இந்த உலகத்தை ஜெயித்தேன் அப்படின்னு சொன்னார் பாருங்க. ஆகவே உலகத்தில் போராட்டங்கள், பாடுகள், இருளான சந்தர்ப்பங்கள், சூழ்நிலைகள், எதிரான சூழ்நிலைகள் எல்லாம் எதுவாக இருக்கட்டுங்க, அவை எல்லாவற்றையும் மத்தியிலும் கர்த்தர் உங்களுக்கு வெற்றி தருவார். ஆண்டவர் இயேசு வெற்றி தருவார். அவர் வெற்றி வேந்தராக அவர் இருக்கிறார். பாதாளத்தை ஜெயித்தவர் இயேசு, பிசாசை ஜெயித்தவர் இயேசு, உலகத்தை ஜெயித்தவர் இயேசு. ஆகவே ஜெயம் பெற்ற ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். ஆகவே பயப்படாதிருங்கள், உங்களுக்கு வெற்றி தருவார் என்கிற ஒரு செய்தியை இந்த வெளிப்படுத்தின விசேஷம் நமக்கு அறிவிக்கிறது. இன்னொரு விஷயத்தை நம்ம பார்க்கணும். இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை எந்த சூழ்நிலையில் யோவான் எழுதுகிறாருன்னா, மிகுந்த பாடுகள் மத்தியிலே பத்மத்தீவிலே தான் அந்த தரிசனத்தை பெற்று எழுதுகிறாருங்க. அந்த பத்மத்திங்கிறது மிக வெப்பமான பாறைகள் நிறைந்த ஒரு பகுதி. நாடு கடத்தப்பட்ட கைதிகள் கல் உடைக்கிற வேலைத்தான் செய்தார்கள். அப்படி ஒரு வெப்பமான கடினமான ஒரு சூழ்நிலையைத்தான் அங்கே சிறையாக இருந்தார்.
அந்த நிலைமையில தான் ஆண்டவர் இயேசு அவருக்கு தம்மை வெளிப்படுத்தி தரிசனங்களை கொடுத்து அதை எழுதினார் என்று சொன்னால், நமது வாழ்க்கையிலே பாடுகள், போராட்டங்கள், உபத்திரவங்கள் எதுவாக இருக்கட்டுங்க, சோத்திரம், அவைகளை குறித்து முறுமுறுக்காம அதை ஏற்றுக்கொண்டு நீங்கள் பொறுமையோடு விசுவாசத்தோடு நடந்தால், ஸ்தோத்திரம், நல்ல வெளிப்பாடுகளை கர்த்தர் கொடுப்பார், தீர்க்க தரிசனங்களை கர்த்தர் கொடுப்பார். ஸ்தோத்திரம், இனிவர சம்பவங்களை கூட ஆண்டவர் விளக்கி சொல்லி நம்ம பலப்படுத்துவார். பாடுகள் மத்தியிலே தான் அநேக பரிசுத்தவான்கள் இவ்வெளிப்பாடுகளை பெற்றிருக்கிறார். குறிப்பாக ஜான் பனியன்கிற பரிசுத்தவான குறித்து நமக்கு நல்லா தெரியும். அவர் எழுதின மோட்ச பிரயாணம் என்கிற அந்த புஸ்தகம் வேதாகமத்துக்கு அடுத்தபடியாக அதிகமாய் அது விநியோகிக்கப்பட்ட ஒரு புஸ்தகம் என்று சொல்லுவார்கள். அந்த அளவுக்கு ரொம்ப விசேஷமானது. அதை எப்போ எழுதினார்னா, அவர் சிறைச்சாலையில் இருந்த பொழுது, சிறையில் இருந்த பொழுது தான் அந்த புஸ்தகத்தை எழுதினார். சிறை கொடுமையின் மத்தியிலே பார்த்தீங்களா? அப்படி வேதாகமத்திலையும் பாருங்க, பரிசுத்த பவுலடிகள் 3ஆம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டு, ஸ்தோத்திரம், அவர் அநேக வெளிப்பாடுகளை பெற்றார் என்றால், அவர் சரித்திர ஒரு முள் கொடுக்கப்பட்டிருந்தது. அந்த முள் அவர் குட்டுகிற சாத்தாண்டு தூதனாக இருக்கிறது அப்படின்னு சொல்றாருங்க. 3 வருஷத்துக்காக விண்ணப்பம் பண்ணினார். என் கிருபை போதும் என்று ஆண்டவர் சொன்னார் என்றால், அந்த பாடுகள், உபத்திரவங்கள், போராட்டங்கள் மத்தியிலே தான் அவர் அநேக வெளிப்பாடுகளை பெற்றிருக்கிறார். சோத்திரம், எத்தனை நிருபங்கள் எழுதியிருக்கிறார் பாருங்க. வருகை குறித்தும், ரகசிய வருகை குறித்தும், இனி சம்பவிக்கிற காரியங்கள் எல்லாம் எழுதினார்னு அத்தனை பாடுகள் மத்தியிலே. ஆகவே தான் இதை கேட்குற கத்திரி பிள்ளைகளே, அநேக பாடுகள் மத்தியும் கடந்து போகலாம், நீங்கள் நெருக்கத்தி மத்தியில் கடந்து போகலாம், வெளியே சொல்ல முடியாத வேதனையோடு கூட காணப்படலாம். சோத்திரம், முறுமுறுக்காதுங்க, இந்த பாடுகளை வேஸ்ட் பண்ணாதீங்க. நீ முறுமுறுத்தால் இந்த பாடுகள் வேஸ்டாக போயிடும். ஆகவே பாடுகளை வீணடிக்காமல் சகித்து கொண்டு விசுவாசத்தோடு பொறுமையாக ஏற்றுக்கொண்டு நல்ல ஜெபத்தோடு காத்திருங்கள். சோத்திரம், நல்ல வெளிப்பாடுகளை குறித்து சில இருளான சந்தர்ப்பங்களில் பிரகாசமான பாதையை காண்பித்து அற்புதமாக நடத்துவார். ஸ்தோத்திரம், அதை நம்ம இந்த வெளிப்படுத்தும் விசேஷத்தில் யோவான் மூலமாக நம்ம பார்க்குறோம். இன்னொரு விஷயங்க, இந்த வெளிப்படுத்த 1ஆம் அதிகாரத்தில் 20ஆம் வருஷம் கொஞ்சம் வாசிப்பாங்களே, அங்கே ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கணும். வெளிப்படுத்த 1:20. என் வலதுகரத்தில் நீ கண்ட 7 நட்சத்திரங்களின் ரகசியத்தையும் 7 பொன் குத்து விளக்குகளின் ரகசியத்தையும் எழுது. அந்த 7 நட்சத்திரங்களும் 7 சபையின் தூதர்களாம். நீ கண்ட 7 குத்து விளக்குகளும் 7 சபைகளாம். ஆக குத்து விளக்கை குறித்தும் சபையை குறித்தும் இங்கே அவர் பார்க்கறதாக அவர் எழுதுகிறாருங்க. குத்து விளக்கும் சபை என்று சொன்னால், ஆக சபை இருளான காலகட்டங்களிலே பிரகாசிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். விசுவாச மக்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலைகள், இருண்ட காலகட்டங்களிலும் இருளான சந்தர்ப்பங்களிலும் பாடுகள் மத்தியிலும் அவர்கள் சுடர்களைப் போல பிரகாசிக்கலாக இருக்க வேண்டும் என்கிற அர்த்தத்துக்குள்ளதாக இருக்குதுங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு வார்த்தை வாசிக்கணும். மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் நீங்கள் 16 சொல்ற பாருங்க. ஆண்டு சொல்றாரு பாருங்க, மத்தேயு 5:16. இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. பார்த்தீங்களா? அப்ப குத்துவிளக்கும் சபை என்ற தரிசனம் என்று சொன்னால், ஆக சபை பாடுகள் மத்தியிலே இருளான காலகட்டங்களில் தான் பிரகாசிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, இந்த உலகம் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது, இருளுக்குள்ள அந்தகாரத்துக்குள்ள கிடக்கிறது. இப்படி அந்தகாரத்துக்குள்ளும் இருளுக்குள்ளும் கிடக்கிற இந்த உலகத்திலே சபைத்தான் இந்த உலகத்துக்கு பிரகாசமாக இருக்கணும், வெளிச்சமாக இருக்கணுங்க. அவர்களுக்கு முன்பு வெளிச்சம் பிரகாசிக்க கடவுள் சொல்கிறா இருப்பாருங்க. இதை கேட்குற அருமையான கத்திரை பிள்ளைகளே, ஆக நம்ம சுற்றி இருக்க மக்கள் மத்தியிலே நாம் பிரகாசிக்கிறவர்களாக இருக்க வேண்டுங்க. ஸ்தோத்திரம். அதை பவுலடிகள் பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில் சொல்லும் போது சொல்கிறாரு பாருங்க, நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளுக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்தில் சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள் கோணலும் மாறுபாடுமான சந்ததி நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளுமாய் இருக்கும்படி எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமல் தர்க்கமில்லாமல் செய்யுங்கள். பார்த்தீங்களா? கோணலும் மாறுபாடான சந்ததி மத்தியிலே அப்படிப்பட்ட இந்த உலகத்திலே கத்திரி பிள்ளைகள் ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு சுடர்களை போல பிரகாசிக்கணும். அதுக்கு பேர் தாங்க இந்த குத்து விளக்கு சபைங்கிறது. கேட்குற கத்திரி பிள்ளைகளே, இந்த பிலிப்பி சபையாரை குறித்து என்ன அருமையான ஒரு சாட்சி சொல்கிறாரு பாருங்க பவுலடிகள். ஆகவே நம்ம சுற்றி இருக்கிற சூழ்நிலைகள், உலகம்
இருளுக்குள்ள அந்தகாரத்துக்குள்ளும் இருக்கிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலை இதை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை வசனத்தை வைத்து வசனத்தை பிடித்து கொண்டு சோத்திரம் நீங்கள் சுடர்களை போல பிரகாசிக்கணும். பிரகாசிப்பதற்கு வேத வசனம்தாக முக்கியம். வேத வசனத்தின்படி வாழ்கிறவர்கள் தான் பிரகாசிப்பார். கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் அப்படி வேத வசனத்தை வாசிங்க, அதன்படி நடந்து இந்த உலகத்தில் நீங்கள் சுடர்களை போல பிரகாசிக்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அதுதான் இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை குறித்த ஒரு சுருக்கமான அறிக்கையாக இருக்கிறது. இப்போ இந்த 7 சபைகளை குறித்து வெளிப்படுத்த 2-3 அதிகாரத்தனமாக பார்க்குறோம். குறிப்பாக எபேசு சபை, சிமின்னா சபை, பெர்கமு சபை, தியத்திரா சபை, அப்புறம் சர்தை சபை, அப்புறம் பிலதெல்பியா சபை, லவோதிகா சபை என்று ஆசியாவில் இருந்த 7 சபைகள். அந்த 7 சபைகளுக்கு ஆண்டவர் சொன்ன செய்தி தான் வெளிப்படுத்தல் 2-3 அதிகாரங்கள். நல்லா கவனிக்கணுங்க. ஸ்தோத்திரம். இந்த 7 சபைகளுக்கு சொன்ன செய்தியில் குறிப்பாக 3 வாக்கியங்கள் திரும்ப 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 வரும். ஒவ்வொரு சபைக்கும் சொன்ன செய்தியில் 3 வாக்கியங்கள் திரும்ப 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 வரும். 7 சபையிலும் 3 வாக்கியங்கள் திரும்ப திரும்ப மறுபடி வருங்க. அந்த 3 வாக்கியங்களைத்தான் இந்த நாளிலே நம்ம தியானிக்க இருக்கிறோம். நமது பரிசுத்த வாழ்க்கைக்கும் எல்லாவற்றுக்கும் பிரயோஜனமாக இருக்கும். கேளுங்க. ஸ்தோத்திரம். நீங்கள் பலப்படுவீங்க, அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருப்பீங்க, உலகத்துக்கு நீங்கள் சுடர்களை போல் பிரகாசிப்பீர்கள். ஹல்லேலூயா. ஸ்தோத்திராக 7 சபைகளிலே சொன்ன செய்திகளிலே காணப்பட்ட திரும்ப திரும்ப வருகின்ற 3 வாக்கியங்கள். சரி, இப்போ நம்ம பார்க்கலாமா? முதலாவது வாக்கியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, காது உள்ளவன் கேட்க கடவன், காது உள்ளவன் கேட்க கடவன். வெளிப்படுத்த 2:7 மறுபடியும் வாசிப்போம். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதேசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று எழுது. காதுள்ளவன் கேட்க கடவன். இந்த வார்த்தை ஒவ்வொரு சபைக்கும் சொன்ன செய்திகளிலே, எல்லா சபைக்கும் சொன்ன செய்திகள் இது இருக்கிறது. காது உள்ளவன் கேட்க கடவன். நீங்கள் வேணா நீங்கள் 2:7 வாசமா, 2:11, 2:17, 3:6, 3:13, 3:22, அப்புறம் கூட 2:29 இதெல்லாம் நீ வாசித்து பாருங்க. திரும்ப திரும்ப ஒவ்வொரு சபைக்கும் காதுள்ளவன் கேட்க கடவன், காதுள்ளவன் கேட்க கடவன் என்று இங்கே திரும்ப திரும்ப சொல்கிறத நம்ம பார்க்குறோம். என்றால் ஏன் இப்படி சொல்லப்பட்டிருக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த பொருள் என்னென்னா, விசுவாசிகள் தேவ சத்தத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்கிற ஒரு முக்கியமான பொறுப்பு இருக்கிறது. கவனிக்கணுங்க. இந்த கேட்குற கர்த்தருடைய பிள்ளை கவனிக்கணும். விசுவாசிகள் ஆண்டோட சத்தத்தை கேட்டு கீழ்ப்படிய வேண்டும் என்கிற மிக முக்கிய பொறுப்புகளிலே விசுவாசிகள் இருக்கிறார்கள். ஆகவே திருச்சபைகளிலே மற்றும் ஆண்டவர் சொல்லுகிற இந்த செய்தியை கேட்டு நடப்பதில் கவனமாக இருக்கணும், கேட்பதில் கவனமாக இருக்க வேண்டும். அதான் சொல்ற காது உள்ளவன் கேட்க கடவன். இன்னைக்கு எல்லா சபைகளிலும் அநேக ஜனங்கள் இருக்கிறார்கள். அநேக ஜனங்கள் இருந்தாலும் ஆண்டோடைய சத்தத்தை கேட்கிறவர் என்று சொன்னால் ஒரு சிலராகத்தான் இருக்க முடிகிறது. மற்றெல்லாம் கேட்காம இல்லை, அவர்கள் கேட்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் காது உள்ளவன் கேட்க கடவன் என்று சொன்னால் அவர்கள் காதுகள் இல்லாமல் இல்லை, அல்ல அவர் காது கோளாறு உள்ளவர்களும் அல்ல, அல்லது செவிடர்களும் இல்லைங்க, காதெல்லாம் இருக்குதுங்க. ஆனால் அவர்கள் கேட்கிறார்கள். கேட்டு அதன்படி நடக்கக்கூடிய விதத்தில் கேட்கறது இல்லை. இப்படி நடக்கணுமே, இப்படி செயல்படணுமே, ஆண்டவர் என்ன சொல்லுவாரோ என்று கேட்கறது இல்லை. எவ்வளோதான் கேட்டாலும் தங்கள் சுய விருப்பம், சுய சித்தம், சுய ஆசைகளை நிறைவேற்றுவதற்காகவே அவர்கள் கேட்கிறதா இருக்கிறார். அதுதாங்க பிரச்சனை. அதான் சொல்ல காது உள்ளவன் கேட்க கடவன். எவ்வளோதான் கேட்டாலும் தங்களுடைய சொந்த வழி, சொந்த விருப்பம், சொந்த ஆசை இவைகளின்படி நடப்பதிலே குறியா இருக்கிறார்கள். கேட்கும்போது அப்படித்தான் கேட்குறாங்க. ஆகவே தான் பாருங்க, கர்த்தருடைய வார்த்தையை செய்தியை கேட்கும் பொழுதெல்லாம் எத்தனை பேர் கவனமாக கேட்குறாங்க, கேட்பது போல் இருக்கிறார்கள். ஆனால் சிந்தையெல்லாம் வேறு இடத்துல. அவர்களுக்கு பேர் தாங்க காது உள்ளவன் கேட்க கடவன். வேதாகமத்தில் சில வார்த்தைகளை வாசிக்கப்படி கேட்கிறேன். சங்கீதம் 58:5 கொஞ்சம் வாசிக்கிறேன்.
பாம்பாட்டிகள் வினோதமாய் ஊதினாலும் அவர்கள் ஊதும் சத்தத்திற்கு செவிகொடாதபடிக்கு தன் காதை அடைக்கிற செவிட்டு விரியனை போல் இருக்கிறார். பார்த்தீங்களா? காது இல்லாமல் இருக்குது, ஆனால் கேட்டு அதன்படி செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் இல்லாமல் கேட்கிறார்கள். இன்னொரு வசனம் பாருங்க, மத்தேயு 13:15. மத்தேயு 13:15. இந்த ஜனங்கள் கண்களினால் காணாமலும் காதுகளினால் கேளாமலும் இருதயத்தில் உணர்ந்து மனம் திரும்பாமலும் நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமலும் இருக்கும்படியாக அவர்கள் இருதயம் கொழுத்திருக்கிறது, காதால் மந்தமாய் கேட்டு தங்கள் கண்களை மூடிக்கொண்டார்கள் என்பதே. பாத்தீங்களா? ஆண்டவர் திரும்ப திரும்ப ஒரு வார்த்தை சொல்லுகிறார் என்று சொன்னால், அர்த்தமில்லாமல் ஆண்டவர் சொல்லலைங்க, நோக்கமில்லாமல் ஆண்டவர் சொல்லவில்லை. ஆண்டவர் தமது ஜனங்களோடு திருச்சபையில் பேசும் பொழுது இந்த வசனத்தை கேட்கிற இப்பொழுதும் சரி கேட்கிற ஜனங்களோடு பேசுகிறார் என்று சொன்னால் நோக்கமில்லாமல் பேசுறது இல்லை. ஆண்டவர் எதை செய்தாலும் அது நோக்கத்தோடு செய்தார். எதை பேசினாலும் ஒரு நோக்கத்தோடு தான் பேசினார். எதுவும் தற்செயலாக கிடையாது. ஆண்டவர் செய்கிற காரியம், பேசுகிற காரியம் எதுவும் தற்செயலானது அல்ல. ஆக பின்னணியில நோக்கம் இருக்கிறது என்பதை உணர்ந்து பொறுப்போடு கேட்கணுங்க. அதுக்கு பேர் தாங்க காது உள்ளவன் கேட்க கடவன். நோக்கம் இல்லாமல் ஆண்டவர் எதையும் செய்யறதில்லை, எதையும் பேசுறதில்லை. ஆகவே கேட்கிறவங்க கவனமா கேளுங்க, இதன்படி செயல்பட வேண்டும் என்று கேளுங்க, என்று ஜாக்கிரதையா கேளுங்க, உங்களுக்கு பொறுப்பு இருக்கிறது என்று சொல்வதற்கு தான் கர்த்தர் சொன்ன வார்த்தை காதுள்ளவன் கேட்க கடவன். இந்த 7 சபைகளுக்கு இதை போதிக்கிறான்னு சொன்னா 7 சபைகளும் மிக முக்கியமாக கவனிக்கணும்னு அர்த்தங்க. இந்த கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் இப்போ மட்டும் இல்லை, திருச்சபையிலும் சரி, எப்பொழுதும் கர்த்தருடைய வார்த்தை கேட்கும்போது மிகவும் பொறுப்பா கவனமாக கேட்கணுங்க என்பதை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். இப்போ கிறிஸ்தவத்தில் இருக்கிற ஒரு பெரிய ஒரு துக்கமான விஷயம் என்னன்னா, கேட்குற செய்தியெல்லாம் அந்த சர்ச் காம்பஸுக்கு உள்ளதான், கேட்டு விட்டு வெளியே போனால் இஷ்டம் போல வாழ்வது தான். கேட்கறதுக்கும் வாடுறதுக்கும் சம்பந்தம் இல்லாமல் இருக்கிறார். இன்னும் சொல்ல போனால் கேட்கறது அப்போவே மறந்துடுறாங்க. காலையில் என்ன செய்தி என்று கேட்டால் மாலையில் தெரியாது. அது ஒரு பெரிய ஒரு துக்கமான விஷயங்க. இது கேட்குறவங்க இப்போ கேட்கும் போது கவனமாக கேட்டால் இருதயத்தில் தங்குங்க, கவனிக்கணுங்க. இன்னொரு வார்த்தை கூட வாசிப்பு கேட்குறேன். இப்போ நோக்கம் இல்லாமல் ஆண்டவர் பேசுறதில்ல, நோக்கம் இல்லாமல் எதையும் செய்கிறது இல்லைங்க. அவ்வளோ கவனமாக இருக்கிற தெய்வம் பேசுறாருன்னா எவ்வளோ கவனமாக கேட்கணும். ஆகவே காது உள்ளவன் கேட்க கடவன் சபைக்கு சொல்றாருங்க. சரி, யோபு புஸ்தகம் 33:14 ஒரு வார்த்தை வருது. யோபு 33:14. தேவன் ஒரு விசை சொல்லி இருக்கிற காரியத்தை 2ஆம் விசை பார்த்து திருத்துகிறவர் அல்லவே. ஒரு விசை சொன்ன காரியத்தை 2ஆம் விசை பார்த்து திருத்துகிறவர் அல்லவன்னா சொன்னது தான். ஆகவே தான் மெய்யாகவே மெய்யாக உங்களுக்கு சொல்றேன்னு சொல்லுவார் பாரு என்றால், ஆண்டவர் பேசுறாருன்னா நம்ம கேட்கும் போது எவ்வளவு கவனமா நம்ம கேட்கணுங்க. ஸ்தோத்திரம், கவனிக்கணுங்க. இந்த 7 சபைக்கு பார்த்தீங்கன்னா எச்சரிப்புகள் தான் அதிகம். 7 சபைக்கு சொன்ன செய்திகளை கவனித்து பார்த்தால் எச்சரிப்புகள் தான் அதிகமாக இருக்கிறது. கவனிக்கணுங்க. இது 7 சபைகளில் 2 சபைகள் தான் குறை காண முடியாத சபைகள். ஒன்று சிமிர்னா, இன்னொன்று பிலதெல்பியா. மற்ற சபைகள் எல்லாம் ஆண்டவன் இந்த குறைகளை சுட்டி காட்டி எச்சரிக்கத்தை நம்ம பார்க்குறோம். நம்ம என்றால் இன்னைக்கு எச்சரிப்பு சத்தத்தை கேட்க ஜனங்கள் விரும்புறதில்லை, கடிந்து கொள்ளுதலை வெறுக்கிறார்கள், கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்கிறதில்லை. ஆகவே தான் கடைசி நாட்களில் சபைகள் எப்படி இருக்குன்னு பவுல் எழுதும்போது சுய இச்சைகளுக்கேற்ற போதல்களை தேடிக்கொள்வார்கள். கிழட்டு கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும், கட்டு கதைகளுக்கும் கிழட்டு கதைகளுக்கும் சாய்ந்து ஒரு காலம் வரும் அப்படி சொன்னது போல இங்கே இருக்குதுங்க. ஆக கடிந்து கொண்டால் ஏற்கிறதில்லை, உடனே வேற சபையை தேடிட்டு போகிறாங்க. அப்போ துக்கமான விஷயங்க. ஆகவே தான் ஆண்டவர் பேசுகிறார் பாருங்க, காது உள்ளவன் கேட்க கடவன். நீ எத்தனை சபைக்கு போனாலும் சரி, ஆக சத்தியத்தை கேட்டு சத்தியத்தின்படி வாழணுன்ற விருப்பத்தோடு கேட்கணும். அது ரொம்ப முக்கியம். கவனிங்கள், கர்த்தர் சொல்வார் காது உள்ளவன் கேட்க கடவன். இந்த 7 சபைகளை பார்த்தீங்கன்னா அந்த சபைகளில் காணப்பட்ட தவறான உபதேசங்கள், தீய கொடிய பாவங்களை ஆண்டவர் கடிந்து கொண்டு பேசுகிறார்.
ஏன் ஸ்ட்ராங்காக சொல்கிறேன், இன்றைக்கு திருச்சபைகளிலே கடிந்து கொள்ளுதலை விரும்புகிறது இல்லை. ஆகவே கேட்கிற ஜனங்களுக்கு ஏற்றது போல பேசுகிற ஊழியர்கள் பெருகிவிட்டார். ஏன் அப்படி பேச ஆரம்பித்து விட்டார் என்றால் கேட்கிற ஜனங்கள். ஆகவே தான் சொல்ற, காது உள்ளவன் கேட்க கடவன். நீங்கள் 7 சபை கவனித்து பாருங்க. நீங்கள் அவருடைய தவறான போதனைகள், தீய நோக்கங்கள், தீய பாவங்களை ஆண்டவர் கடிந்து கொள்றாருங்க என்றால் இன்றைக்கு இருக்கிற திருச்சபைகளுக்கு இது அவசியமான ஒரு செய்தியாக இருக்கிறது. இப்போ சில வசந்த வாசிக்கலாம், எப்படி கழிஞ்சுக்கிறாரு பாருங்களேன். ஸ்தோத்திரம். வெளிப்படுத்த 2:5 முதல்ல வாசிப்போம். ஆகையால் நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரிகளை செய்வாயாக. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதனிடத்திலிருந்து நீக்கி விடுவேன். விளக்கு தண்டை நீக்கி விடுவேன். நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை நான் எடுத்து விடுவேன். பார்த்தீங்களா, எவ்வளவு பயங்கரமான ஒரு வார்த்தை பாரு. மனம் திரும்புதலை குறித்து எச்சரித்து கர்த்தர் பேசுகிறார். இன்னைக்கு மனம் திரும்புதலை குறித்து, பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்தி பேசுவதை ஏற்க மறுக்கிறார்கள். கவனிக்கிறேன். ஜோனத்தான் எட்வர்ட்ஸ் என்கிற மிகப்பெரிய ஒரு எழுப்புதல் வீரர் அமெரிக்காவில் இருந்தார். மிகப்பெரிய ஒரு எழுப்புதல் வீரர், தன் குடும்பத்தை சாட்சியாக வைத்து வாழ்ந்தவர். திருச்சபையில் போதகராக இருந்தாருங்க. திருச்சபையின் போக்கை அவர் கண்டித்தார், வாலிபர்களை கண்டித்தார், சத்தியத்துக்கு விரோதமாய் வாழ்வதை கண்டித்தார். அதை ஏற்க முடியாத அந்த திருச்சபை மக்கள் அவர் சபையிட்டு விலகிட்டாங்க. அவர் வெளியே வந்தவர், அவரும் குடும்ப பிள்ளைகளும் மிகவும் பாடுபட்டார், மிகவும் கஷ்டப்பட்டார்கள். ஆகிலும் சத்தியத்தை விட்டு விலகாமல் கடைசி வரை போதித்த ஒரு பெரிய பரிசுத்தவான் ஜோனத்தான் எட்வர்ட்ஸ். பார்த்தீங்களா, இன்றைக்கும் அதுதான் நடக்கிறது. கவனிக்கணுங்க. சரி, இன்னொரு வசந்த பாருங்களேன். 2:16. நீ மனம் திரும்பு, இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து என் வாயின் பட்டயத்தால் அவர்களோட யுத்தம் பண்ணுவேன். பாத்தீங்களா, மனம் திரும்பு, இல்லாவிட்டா என் வாயின் பட்டயத்தால் நான் அவரோட யுத்தம் பண்ணுவேன். பாத்தீங்களா, வாயின் பட்டயம் என்று சொல்வது கர்த்தருடைய வார்த்தை, வசனம். இன்னொரு வசனம் பாருங்க, 2:22. இதோ நான் அவளை கட்டில் கிடையாக்கி அவளுடனே விபசாரம் செய்தவர்கள் தங்களுடைய கிரியைகளை விட்டு மனம் திரும்பாவிட்டால் அவர்களையும் மிகுந்த உபத்திரவத்திலே தள்ளி. பாத்தீங்களா, அப்புறம் இன்னொரு வசனம் பாருங்க, 3:5. ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு வெண்வஸ்திரம் தரிப்பிக்கப்படும். ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல் என் பிதா முன்பாகவும் அவருடைய தூதர்கள் முன்பாகவும் அவன் நாமத்தை அறிக்கையிடுவேன். பாத்தீங்களா, தங்கள் வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாத சில சர்த சபையில் இருந்தார்கள். அவளை குறித்து சொல்லும் போது, நான் ஜீவ புஸ்தகத்திலிருந்து பேரை கிறுக்க மாட்டேன் என்றால், ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றும் அவர்கள் தொடர்ந்து பாவத்தில் இருந்தால், எச்சரிப்பின் சத்தத்தை கேட்டும் பரிசுத்தப்படுத்திக் கொள்ளாமல் அசுத்தத்தில் இருந்தால், அவர்கள் பேரை புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போடுவேன். ஆண்டவர் தம் புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போட்டால் அடுத்தது நரகந்தாங்க, 2ஆம் மரணமாகி அக்கினி கடல். பார்த்தீங்களா, ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்படாதவன் எவனோ அவன் 2ஆம் மரணமாக அக்கினி கடலில் பங்கடைவான்னு எழுதியிருக்காரு வெளிப்படுத்தி 20ஆம் அதிகாரத்தில் என்றால். கவனிக்கணும். இன்னொரு வசனங்கள் வாசிக்கலாம், 3:16-17. இப்படி நீ குளிரமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பா இருக்கிறபடினால் உன்னை என் வாய் நின்று வாந்தி பண்ணி போடுவேன். நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதபிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணிமாய் இருக்கிறதை அறியாமல் நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்பன்னன் என்றும் எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்று சொல்லுகிறபடியால். போதும். அந்த லவோதிக்கே சபை குறித்து பேசுகிறார் பாரு. அனலுமின்றி குளிரின்றி வெதுவெதுப்பா இருக்க அந்த சபை பார்த்து கடிந்து கொண்டு கண்டனம் பண்ணி கர்த்தர் பேசுகிறாரு. உன்னை நான் வாந்தி பண்ணி போடுவேன். நீ அனலாவது குளிராக நலமா இருக்கும். அது மட்டும் இல்லை, நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதவிக்கிறவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியமாயிருக்கிற அறியாமல் என்று சொன்னார். தன்னுடைய ஆவிக்குரிய நிர்வாணத்தையே அறியாமல் இருந்த சபை லவோதிக்கே சபை. இன்றைக்கு சபைகள் அப்படித்தான் இருக்கிறது. ஆவிக்கிற நிலைமை அவலட்சணமாக இருக்கிறது, அருவருப்பாக இருக்கிறது. ஆனால் அதை அறியாமல் ஆடலும் பாடலும் நடனமும் என்று சொல்லி
நாங்கள் சந்தோஷம் மகிழ்ச்சியாக இருக்கிற சொல்லி தங்களை வெளிப்படுத்துகிற மக்களுக்கு அதுதான் லவோதிக்கா சபை. கவனிக்கணுங்க, எப்படி கண்டனம் பண்ணி பேசுகிறேன். நான் உன்னை வாந்தி பண்ணி போடுவேன். இதை கேட்குறவங்க, ஏன் சார் காதுள்ளவன் கேட்க கடவன் சொல்கிறாருன்னா, இதெல்லாம் ரொம்ப அவசியம். நமக்கு கவனமாக கேட்கணும், கேட்குறபடி வாழணுங்க. இல்லைனா தங்கள் நிர்வாணத்தையே அறியாத, ஒரு ஆவிக்குரிய நிர்வாணத்தை அறியாத குருடர்களாக, ஆவிக்குரிய குருடர்களாக இருந்த சபைங்க லவோதிக்கா சபை. இன்றைக்கு பெரும்பாலான திருச்சபைகள் அப்படி இருக்கிறது நினைத்து துக்கமாக இருக்கிறது. கவனிங்க, காதுள்ளவன் கேட்க கடவன். சபைகளிலே கவனிப்பது போல உட்கார்ந்து பாசாங்கு செய்கிற கூட்டம் பெருகிவிட்டது. இன்னைக்கு கவனிக்கணுங்க, பக்த கொடிகள் போல் இருக்கிறார்கள், ஆனால் அத்தனையும் வேஷமாக இருக்கிறது. அதையும் பவுல் எழுதி வச்சுக்கிறாருங்க. 2 தீமோத்தேயு நீங்கள் 3ஆம் அதிகாரம் 4-5 வாசி பார்த்தேன். கடைசி காலங்கள் எப்படி இருக்கும், கொடிய காலங்கள் வந்து அறையாக. அதில் ஒன்று என்னன்னா, தேவபக்தியின் வேஷத்தை தரித்து அதை மறுதளிக்கிற மக்களாக இருப்பாங்களா. வாசிக்கலாமா? 2 தீமோத்தேயு 3-4-5 வசனங்கள். துரோகிகளாயும் துணிகரம் உள்ளவர்களாயும் இருமாப்புள்ளவர்களாயும் தேவ பிரியராய் இராமல் சுகபோக பிரியராயும் தேவபக்தியின் வேஷம் தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். தேவபக்தியின் வேஷம் பார்த்தீங்களா? அந்த வேஷங்கிறதுக்கு முகமூடின்னு ஒரு அர்த்தம் இருக்குது மூல பாஷையில். முகமூடி. ஆக முகமூடி போட்டவர்கள் அந்த முகமூடி எப்படி இருக்கிறதோ அது பார்ப்பதுக்கு அப்படித்தான் இருப்பார்கள் போல தோன்றும், ஆனால் உள்ள வேற தோற்றத்தில் இருப்பார்கள். இன்னைக்கு முகமூடி போட்ட கிறிஸ்தவர்கள் தான் அதிகம். ஆராதனை முகமூடி போட்டது போல. நான் வருத்தப்படும் இப்படி சொல்வதற்காக. ஸ்தோத்திரம். ஞாயிற்றுக்கிழமைத்தான் விசுவாசிகளாக இருக்கிறார்கள், ஞாயிற்றுக்கிழமைத்தான் பக்திமான்களாக இருக்கிறார்கள், மற்ற நாட்கள் எப்படி இல்லை. அது பேர் தான் முகமூடி. அவர்கள் கிறிஸ்தவர்களே அல்ல. அதுதாங்க சொல்றாருங்க. என்றால் ஆண்டவர் கண்டனம் பண்ணி புத்தி சொல்ற விஷயங்கள்லாம் பாருங்க. ஆகவே தான் சொன்ன 7 சபைகளிலும் எச்சரிப்பின் சத்தம் அதிகம். வாக்கு தத்தங்கள் உண்டு, அதே நேரத்தில் எச்சரிப்பின் சத்தங்கள் உண்டு. என்னெல்லாம் சொல்ற, விளக்கு தண்டனை எடுத்துருவன் மணந்துருவன், ஆதி அன்புக்கு திரும்பு. கேட்குற கத்திரி பிள்ளைகளே, நம்ம கொஞ்சம் ஆராய்ச்சி பார்க்கணும். இந்த வருஷத்தின் கடைசி மாதத்தில் வந்திருக்கிறோம். நம்ம எப்படி இருக்கிறோம்? முகமூடி அணிந்த கிறிஸ்தவர்கள் போல் இருக்கிறோமா, அல்லது உண்மையான கிறிஸ்தவராக இருக்கிறோமா? கேட்குறோமா, கேட்குறபடி வாழ்கிறோமா என்பதை கேட்டு, இதை கேட்குறவங்க உள்ளான மனதிலே ஒரு ஆழமான சுத்திகரிப்பு நமக்கு வேணும். அப்படி பரிசுத்தப்படுத்தி கொண்டு நல்ல தீர்மானங்களை எடுத்து நீங்கள் புது வருஷத்துக்கு போகும் பொழுது, புது வருஷம் உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். உங்கள் கிறிஸ்துவ வாழ்க்கையே உங்களுக்கு மகிமையாக இருக்கும், மேன்மையாக இருக்கும். அநேக பாடுகள் மத்தியிலும் உள்ளான இருதயத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷம் இருக்கும். அது எந்த சக்தியால் எடுக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ கர்த்தர் உதவி செய்வாராக என்பதை நான் முதல் குறிப்பாக சொல்லி, ஸ்தோத்திரம். கேட்கிறவர்கள் யாரையும் கண்டனம் பண்ணுவதற்காக நான் சொல்லலை, ஆனால் காதுள்ளவன் கேட்க கடவன் ஆண்டவர் திரும்ப திரும்ப ஒவ்வொரு சபைக்கு சொன்னார்னா, கர்த்தர் ஏன் சொன்னார்? நோக்கமில்லாமல் பேச மாட்டார், நோக்கமில்லாமல் செய்ய மாட்டார். நோக்கம் இருக்கிறது. அதை அறிந்து வசனத்தை கேளுங்க. திருச்சபைகளில் வசனத்தை கேட்டு அதுபடி வாழ ஒப்பு கொடுங்கள். உண்மையான கிறிஸ்தவர்களாக இருக்க பிரயாசப்படுவோம். கர்த்தருடைய வருகை மிக மிக சமீபம். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். முதல் வார்த்தை காதுள்ளவன் கேட்க கடவன். 2வது வார்த்தை உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். 2ஆம் அதிகாரம் 8-9 வசனம். சிபர்னா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், முந்தினவரும் பிந்தினவரும் மரித்திருந்து பிழைத்திருமானவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளையும் உன் உபத்திரவத்தையும் நீ ஐஸ்வர்யம் உள்ளவனாய் இருந்தும் உனக்கு இருக்கிற தரித்திரத்தையும் தங்களை யூதர் என்று சொல்லியும் யூதராயிராமல் சாத்தானுடைய கூட்டமாய் இருக்கிறவர்கள் செய்யும் தூஷணத்தையும் அறிந்திருக்கிறேன். ஸ்தோத்திரம். உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன். இந்த வார்த்தையும் 7 சபைகளுக்கு சொன்ன செய்தியில, ஒவ்வொரு சபைக்கு சொன்ன செய்தியில் இந்த வார்த்தை வருகிறது. உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன். குறிப்பா 2:2 வெளிப்படுத்தல் 2:2. இப்போ 2:8 வாசித்தோம். 2:13, 2:19, 3:1, 3:8, 3:15.
இதெல்லாம் வாசித்து பாருங்க. உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன். நல்ல கவனிக்கணுங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யோவானுக்கு வெளிப்படுத்தி 7 சபைகளுக்கு சொன்ன முக்கியமான செய்தி, காதுள்ளவன் கேட்கிறவன் சொல்லிவிட்டு சொல்றாருங்க, உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன். என்ன சொல்றாருங்க? கிரியைகளை அறிந்திருக்கிறேன். உன் விருப்பங்களை அறிந்திருக்கிறேன்னு சொல்லல, உன் பேச்சுகளை அறிந்திருக்கிறேன் என்றும் கர்த்தர் சொல்லவில்லை. உன் தீர்மானங்களை நான் அறிந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லலைங்க. உன் ஆராதனை அறிந்திருக்கிறேன், உன் பாடலை நான் அறிந்திருக்கிறேன், அப்படி சேர்த்துக்கிட்டே போலாங்க நீங்க. அப்படின்னு கர்த்தர் சொல்லல, உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன். அப்படின்னா நமது கிரியைகள் எவ்வளவு முக்கியங்க, கவனிக்கணும். நமது கிரியைகளினாலே நம்ம ஆத்துமாவை நம்ம ரட்சிக்க முடியாது. அதை மனசுல வைக்கணும். என்ன? தான தர்மம் பண்றது, ஏழைக்கு இரக்கம் செய்யறது, பிற உயிருக்கு தீங்கு செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறது, அப்புறம் பாவ விமோசனத்துக்காக பல கிரியைகளை பண்றது, இவைகளினால் நம் ஆத்துமாவை ரட்சிக்க முடியாது. வேதம் அப்படி சொல்லுது. கிரியைகளினால் ரட்சிப்பு அல்ல என்றால் விசுவாசத்தினால் தான் ரட்சிப்பு. எபேசியர் 2:8 என்ன சொல்லுதுங்க? எபேசியர் 2:8, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்களே என்று சொன்னால், அப்போ ரட்சிப்புங்கிறது பாவத்திலிருந்து மீட்பு, பாவ விமோசனம், பாவ பரிகாரம் எப்படி வருதுன்னா விசுவாசத்தினால். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக விசுவாசித்து, ஆண்டவரே நீர் என்னை மீட்டெடுப்பதற்காக, பாவத்திலிருந்து விடுதலையாக்குவதற்காக, பாவி என்கிற ஸ்தானத்திலிருந்து நீதிமானாய் மாற்றுவதற்காக இந்த உலகத்துக்கு வந்து சிலுவைக்கு போய் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு ரத்தம் சிந்தி 3ஆம் நாள் உயிரோடு எழும்பினீர். ஆண்டவரே உமது ரத்தத்தினால் தான் எனக்கு பாவத்திலிருந்து விமோசனம் உண்டு, உமது ரத்தத்தினால் தான் எனக்கு மீட்பு உண்டு, பரிகாரம் உண்டு. ஆகவே உமது ரத்தத்தினால் என் பாவங்கள் எல்லாம் கழுவி என்னை சுத்தம் பண்ணி என்னை நீதிமானாய் மாற்றும் கர்த்தாவே என்று விசுவாசித்து நாம் எடுக்கிற ஜெபம். அப்பொழுதுதான் ஒரு மனிதன் ரட்சிக்கப்படுகிறான், ரட்சிப்பின் அனுபவம் கிடைக்கிறது. அப்போ விசுவாசத்தினால் அந்த ரட்சிப்பு நமக்கு கிடைக்கிறது. ஆக கிரியைகளினால் அல்ல. ஒண்ணுங்க. இப்போ கிரியைகளினால ஒரு மனுஷன் நீதிமான் ஆகிறது இல்லை, விசுவாசத்தினால் தான். இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தை குறித்த விசுவாசத்தினால், ரத்தத்தை குறித்த விசுவாசத்தினால் தான் ஒரு மனுஷன் நீதிமானாக்கப்படுகிறார். நீதிமான்னு சொன்னால் நம்மலாம் என்ன சொல்கிறோம்? அவர் லஞ்சம் வாங்க மாட்டாருங்க, அவருக்கு நேர்மையாக நடப்பாருங்க, அவரெல்லாம் இதெல்லாம் கரெக்டாக இருப்பாருங்க என்று இதைத்தான் நாம் நீதிமானாக கருதுகிறோம். ஆனால் வேதம் இப்படி சொல்லலைங்க. நீதிமான்னு சொன்னால் யாருங்க? இயேசுவின் ரத்தத்தை விசுவாசித்து இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்கள் தான் நீதிமானாக்கப்படுகிறார்கள். நீ என்ன வாசிங்க பார்க்கலாம். ரோமர் 5:9 கொஞ்சம் வாசிங்க. ரோமர் 5:9. இப்படி நாம் அவருடைய ரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க, நாம் அவருடைய ரத்தத்தினால் நீதிமான்களாக்கப்பட்டிருக்க, பார்த்தீங்களா? அவர் ரத்தத்தினால் நீதிமான்களாக்கப்படுகிறோம். இன்னொரு வசனம் பாருங்க, ரோமர் 3:24. இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். பார்த்தீங்களா? கிறிஸ்து இயேசுவில மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணம் தான் ஒரு மனிதனை ரட்சிப்புகளை வழிநடத்துகிறது, ரட்சிக்கப்படுகிறார். ஆகவே விசுவாசத்தினால் ஆத்மா ரட்சிக்கப்படுகிறது, விசுவாசத்தினால் நீதிமானாக்கப்படுகிறார்கள். அதே நேரத்தில் கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது அப்படின்னு யாக்கோபு சொல்றாரு. யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 17 கொஞ்சம் வாசிக்கணும். யாக்கோபு 2:17. அப்படியே விசுவாசமும் கிரியைகள் இல்லாதிருந்தால் தன்னிலே தானே செத்ததா இருக்கும். பாத்தீங்களா? விசுவாசித்து கிரியை இல்லைன்னா அது செத்ததா இருக்கும். ஆண்டவர் விசுவாசிக்கிறோம், ரட்சிப்பை பெறுகிறோம். அதே நேரத்தில் அதற்கான ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனங்கள் மத்தியில் கிரியை காணப்படணுங்க. ஆபிரகாம் அவன் எப்படி நீதிமானாக்கப்பட்டா? இதே நீங்கள் யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 20-24 கொஞ்சம் வாசிங்க பார்க்கலாம்.
நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் தன் குமாரன் ஈசாக்கை பலிபீடத்தின் மேல் செலுத்தின போது கிரியைகளினாலே அல்லவோ நீதிமானாக்கப்பட்டான். விசுவாசம் அவனுடைய கிரியைகளோட கூட முயற்சி செய்து, விசுவாசமானது கிரியைகளோடு கூட முயற்சி செய்து கிரியைகளினாலே விசுவாசம் பூர்ணப்பட்டது என்று காண்கிறாயே. போதும். பாத்தீங்களா? இப்ப எப்படி நீதிமானாக்கப்படுகிறான்? சோத்திர விசுவாசம் பிளஸ் கிரியைகள். நீ புறப்பட்டு நான் காண்பிக்க தேசத்துக்கு போ அப்படி சொன்னாருங்க. விசுவாசித்தான், புறப்பட்டு வந்தான் தான் கிரியை. உன் ஏக சுதனாயிருக்கிற ஈசாக்கை எனக்காக பலியிடு என்று சொன்ன பொழுது அதை கேட்டு அதன்படியே செயல்பட தன்னை அர்ப்பணித்தார். பிறகு ஈசாக்கு திரும்ப கொடுத்தாருங்க. ஆனால் தன் கிரியங்க வெளிப்படுத்துறாரு பாருங்க. என்றால் ஆண்டவர் விசுவாசிக்கிறோம், தேவ ஜனம் ரட்சிக்கப்படுகிறோம், நீதிமானாக்கப்படுகிறோம். அடுத்த ஒரு ஸ்டேஜ் இருங்க, கிரியை. அதுதாங்க வாழ்க்கை. நம்ம கேட்கிற வசனத்தின்படி வாழணுங்க. அதுதான் உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன். நல்லா கவனிக்கணுங்க. நமது நடக்கை, நமது வாழ்க்கை. ஸ்தோத்திரம். அப்படி கர்த்தர் நம்ம வாழ்க்கை எதிர்பார்க்கிறாருங்க, நடக்கை எதிர்பார்க்கிறாரு. சகேயு அறிக்கை எடுக்கிற, ஆண்டவரே என் ஆசை பாதி ஏழை கொடுக்குறேன், அநியாயமாக வாங்கியிருந்தா 4 மணி திரும்ப கொடுக்குறேன். அறிக்கையிட்டான். உள்ளத்திலே ஒரு ரட்சிப்பை பெறுகிறான். வீட்டுக்கு வந்து அதன்படியே செயல்படுகிறான். செயல்பட்ட பிறகுதான் கர்த்தர் சொல்றாரு, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது பார்த்தீங்களா என்றால் கிரியை ரொம்ப முக்கியங்க. நமக்கு நம்ம கேட்கிறோம், வாசிக்கிறோம், ஆனால் எத்தனை பேர் அப்படி வாழ்கிறோம் கவனிக்கணுங்க. கர்த்தர் சொல்றாரு, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். மகாத்மா காந்தியடிகள் தென்னாப்பிரிக்காவில் இருந்த பொழுது ஒரு கிறிஸ்தவ வீட்டில் குடியிருந்தார். அவர் கிறிஸ்டியன். இயேசு கிறிஸ்துவை அவர் கிறிஸ்தவ மதத்துக்கு மாற வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டாருங்க. ஆனால் அந்த ஹவுஸோன கிறிஸ்தவனுடைய நடத்தையை பார்த்து தான் முடிவை மாற்றிக்கிட்டதா நான் ஒரு புஸ்தகத்தில் வாசித்தேன். பார்த்தீங்களா? இவ்வளோ பெரிய மகாத்மா எடுத்த தீர்மானத்தை கெடுத்து விட்டது ஒரு கிறிஸ்தவனுடைய நடத்தை என்றால் நடத்தை எவ்வளோ முக்கியம் நமக்கு. கவனிக்கணுங்க கர்த்தருடைய பிள்ளைகள். உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன், கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நம்ம விசுவாசத்தின்படி வாழணுங்க. தீத்து ஒரு வார்த்தை சொல்லுவார், கவனிக்கணும். தீத்து 1ஆம் அதிகாரம் 16 கொஞ்சம் வாசிங்களேன். அவர்கள் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று அறிக்கை பண்ணுகிறார்கள். தேவனை அறிந்திருக்கிறோம் என்று அறிக்கை பண்ணுகிறார்கள், கிரியைகளினாலோ அவரை மறுதலிக்கிறார்கள். கிரியைகளினாலோ மறுதலிக்கிறார்கள். என்னங்க அர்த்தம்? நாங்கள் தேவனை அறிந்திருக்கிறோம் சொல்றாங்க, ஆனா வாழ்க்கையில் அப்படி இல்லை, காட்டல. அந்த ஜீவனுள்ள தெய்வத்தை, தெய்வத்தின் சுபாவத்தை காட்டல அவங்க. அவர் அன்புள்ளவர், இரக்கமுள்ளவர், பரிசுத்தம் உள்ளவர், ஜெபிக்கிறவர் என்று சொல்லப்பட்ட திவ்ய சுபாவங்கள் இல்லைங்க. ஆகவே தான் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று சொல்லி மறுதலிக்கிறார் என்று சொன்னால் கிரியை கிடையாது. எவ்வளவு முக்கியமான ஒரு வார்த்தைங்க இது. நீங்க கிறிஸ்தவர்கள் மத்தியில், திருச்சபை மத்தியில் இந்த கிரியை இல்லாதனால்தான் இந்த தேசம் ரட்சிக்கப்படலை. மிக குறுகிய காலத்திலே மகாத்மா காந்தியடிகள் தீர்மானம் எடுத்து அவரோடு அநேகரை சேர்த்து கொண்டு இந்த தேசத்துக்கு விடுதலை வாங்கி கொடுத்துட்டாருங்க. பார்த்தீங்களா? என்றால் அவருடைய வாழ்க்கை, அவருடைய கிரியைகள் தேசத்தை அசைத்து விட்டது. அதுதான் உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன் அப்படி சொல்றாருந்தா. கிரியை ரொம்ப முக்கியங்க நமக்கு. நான் இன்னும் உங்களுக்கு சொல்லுகிறேன், சாத்தான் நம்ம எத்தனை அதிகாரம், வேதத்தில் எத்தனை அதிகாரம் வாசிக்கிறோம் இந்த பார்த்து பயப்பட மாட்டாங்க. நீ ஒரு நாளைக்கு 50 அதிகாரம் வாசித்தாலும் சரி, 100 அதிகாரம் வாசித்து அதை கண்டு பயப்பட மாட்டாங்க. இவர் 100 அதிகாரம் வாசிக்கிறவருங்க, 50 அதிகாரம் வாசிக்கிறவருங்க, அதை கண்டு பயப்பட மாட்டான் சாத்தான். எதை கண்டு பயப்படுவான்? வாசிக்கிற வசனத்தின்படி வாழ்கிறவர்களை கண்டு தான் சாத்தான் பயப்படுவான். இதை கேட்கிற கத்திரி பிள்ளைகளே, பிசாசு யாருக்கு பயப்படுறான்னா வாழ்கிறவர்கள் கிறிஸ்துவை போல் இல்லைங்களா? ஞானஸ்தானம் பெற்ற அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே கலாத்தியர் எழுதுறார். என்னங்க அர்த்தம்? ஞானஸ்தானம் பெற்ற விசுவாச மக்கள் இயேசுவை பிரதிபலிக்கணுங்க. இது ரொம்ப முக்கியம் நமக்கு. வார்த்தையிலே இயேசு, பார்வையிலே இயேசு, செயல்களில் இயேசு, சிந்தனையில் இயேசு. கிறிஸ்து இயேசு இருந்த சிந்தையே இருக்க கடவுது அப்படின்னு எழுதுறாருங்களே. என்றால் நமது சகல நடவடிக்கைகளும் இயேசுவை பிரதிபலிக்கிறது.
இயேசுவை காட்டணுங்க. நமது வாழ்க்கையில் ஆண்டவரை நாம் காண்பிக்கணும். அதுதான் கிரியை. ஆப்பிரிக்கா தேசத்துக்கு மிஷனரியாக போன டேவிட் லிவிங்ஸ்டன், அவரை சந்திக்க ஒரு நண்பர் ஒருத்தர் போயிருந்தார். அவர் ஒரு நாத்திகர். 2 மாதம் அவர் கூட தங்கியிருந்தார். திரும்பி வந்துட்டார். வந்தவர் இயேசு கிறிஸ்துவ சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு கிறிஸ்தவராக மாறிட்டார். எல்லாருக்கும் ஆச்சரியம். எப்படி நடந்துச்சு கேட்குறாங்க. டேவிட் லிவிங்ஸ்டன் உங்களுக்கு என்ன சொன்னார்? இயேசு ஏற்றுக்கொள்ள சொன்னாரா? எப்படி மாறினீங்க? அவர் சொன்ன வார்த்தை, 2 மாதம் அவரோட தங்கியிருந்தேன், ஒரு நாள் கூட இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள் என்றோ அதை குறித்து ஒன்றுமே பேசலைங்க. அவர் இயேசுவை எனக்கு சொல்லலை. நான் ஏன் மாறினேன்னா அவர் வாழ்ந்த வாழ்க்கையை பார்த்தேன். அந்த வாழ்க்கை எனக்கும் வேணும். அந்த வாழ்க்கை கொடுக்கிறவர் இயேசு என்று அறிந்தேன். இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டேன் அப்படின்னு எடுத்துக்கிட்ட ஒரு நாத்திகர். பார்த்தீங்களா? ஆகவே தான் அடிக்கடி சொல்கிறேன், நமது ஜீவியமே ஊழியமாக இருக்கணுங்க. நாம் பேசுகிறபடி வாழணும், வாழ்கிறதை பேசணும். இதை கேட்குறவங்க கர்த்தர் சொன்ன வார்த்தை பாருங்க, உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன். ஆண்டவர் அவிசுவாசிகளின் கிரியைகளையும் அறிந்திருக்கிறார். அதற்குரிய தண்டனை கொடுப்பாருங்க. ஒருவேளை இந்த உலகத்தில் இந்த அவிசுவாசிகள், ஆண்டவரை அறியாத மக்கள் செய்கிற கிரியைகள் எல்லாம் உலகம் மறக்கலாம், ஆனால் ஆண்டவர் மறக்க மாட்டாருங்க. அவர்கள் செய்கிற கிரியைகள், அவிசுவாசிகள் செய்கிற கிரியில கணக்கில் வைத்து அதற்கு ஒரு தண்டனை கொடுக்கிற தெய்வம். அதையும் கவனிக்கணும். நீங்க வாசிக்கலாமா? வெளிப்படுத்தும் 22ஆம் அதிகாரம் 11, 12 கொஞ்சம் வாசிக்கல. வெளிப்படுத்தும் 22, 11, 12. அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாயிருக்கிறவன் இன்னும் அசுத்தமாய் இருக்கட்டும், நீதியுள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தமுள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இதோ சீக்கிரமாய் வருகிறேன். அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன், அவனவன் கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. 15வது வசனம். அது என்ன தண்டனை சொல்றாரு பாரு. இந்த உலகத்துல கர்த்தருக்கு பயப்படாம மனம் போல போக்கில் மனசும் மாம்சம் விரும்பும் வாழ்ந்து ரட்சிப்பின் அனுபவத்தை அடையாமல் மரணத்துக்கு அப்பால் ஒரு வாழ்க்கை இருக்கிறதே, அது நம்ம எங்கே கழிப்போங்கிற சிந்தையே இல்லாமல் இந்த உலகம்தான் வாழ்க்கை, இந்த உலகம்தான் நடந்து வாழ்கிற மக்களை குறித்து வேதம் எச்சரித்து சொல்கிறது. இது கவனிக்கணும். அப்போ அவருடைய கிரிகள் எல்லாவற்றையும் கர்த்தர் பதிவு செய்து வைக்கிறார். அதற்குரிய பலனை கொடுப்பார். என்ன பலன் தெரியுங்களா? நீங்க வாசிங்க 15வது வசனம். நாய்களும் சூனியக்காரரும் விபசாரக்காரரும் கொலை பாதகரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யை விரும்பி அதன்படி செய்கிற யாவரும் புறம்பே இருப்பார்கள், எரிகிற அக்னி படல பங்கடைவார்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அவர்கிட்ட சொன்ன அவிசுவாசிகளின் கிரிகளை அறிந்திருக்கிறார், அதற்குரிய தண்டனை கொடுப்பார். அதே நேரத்தில் விசுவாசிகளின் கிரியைகளையும் அறிந்திருக்கிறார், அதற்குரிய வெகுமதியும் கொடுக்கிறாராம் என்று கேட்டால், அது கேட்குற கத்திரி நல்லா கவனிக்கணுங்க. ஐயோ, நான் ஆண்டவருக்காக எவ்வளோ பிரயாசப்பட்டேன், ஒரு பலனும் இல்லை, எனக்கு உத்தமமாக வாழ்ந்தேன், உண்மையாக வாழ்ந்திருக்கிறேன், எந்த பலனும் தெரியல. ஆண்டவருக்கு பயப்படாத நல்லா இருக்கிறான், ஓஹோன்னு இருக்கிறான், நான் லஞ்சம் வாங்காம உண்மையாக உத்தமமாக வாழ்ந்திருக்கிறேன், நடத்தியில் உத்தம், கை சுத்தம், வாய் சுத்தம், மெய் சுத்தம், அப்படி வாழ்ந்திருக்கிறேன், ஒரு பிரயோஜனம் இல்லையே என்று கலங்கி இருக்கலாம். கவனிங்க. ஆண்டவருக்காக வாழ்கிற பிள்ளைகளுக்கு அவர்களுடைய பாடுகள் கொஞ்சம் போல தெரியலாம், நீங்க பிரயாசப்பட்டது கொஞ்சம் போல தெரியலாம். ஆனால் கொஞ்சமா இருந்தால் அதை கணக்கில் வைக்கிறார், கணக்கில் வைத்து கர்த்தர் பலன் கொடுக்கிறாருங்க. சோத்திரம். இம்மையில கொஞ்சமா இருந்தாலும் மறுமையில 100% பலன் கொடுப்பார். சரி, வசந்த வாசிக்கிற பாருங்க. சோத்திரம். நீ வாசிக்கலாமா? முதல்ல 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 9, 10. அது நிமித்தமே நாம் சரீரத்தில் குடியிருந்தாலும் குடியிராமற் போனாலும் அவருக்கு பிரியமானவர்களாய் இருக்க நாடுகிறோம். ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்பு அப்படி சொல்றது விசுவாசிகளுக்கு அவர் கொடுக்கிற வெகுமதியை குறிக்கிறது. இந்த உலகத்தில் ஆண்டவருக்காகப்பட்ட பாடுகள், நிந்தைகள், அவமானங்கள், உத்தமமாக வாழ்ந்த வாழ்க்கை, ஆண்டவருக்காக வாழ்ந்த நிமித்தம் உண்டான நிந்தைகள், இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்த தேவ பிள்ளைகளுக்கு, ஆத்தும ஆதாய மன்னங்களுக்கு, சோத்திரம், திருச்சபைக்காக மிஷினரி ஊழியம் செஞ்சவங்க, திருச்சபைக்காக ஊழியம் செய்தவர்கள், எந்த விதத்தில் கர்த்தருக்கென்று பிரயாசப்பட்ட மக்களுக்கு வெகுமதி கொடுக்கிற ஒரு நாள் இருக்கிறது. உலகம் மறந்திருக்கலாம் அவங்கள, ஏன் ஊழியக்காரர்களே மறந்திருக்கலாம் அவங்கள,
எல்லாரும் மறந்திருக்கலாம், விசுவாசியம் மறந்து. கர்த்தர் சொல்கிறார், கர்த்தர் அதை மறந்து விடுவதற்கு அநீதி உள்ள தேவன் அல்ல. நீங்கள் எபிரேயர் 6:10 வாசித்து பாருங்க, அது அருமையான வசனம். அது எபிரேயர் 6:10. இது கேட்குற கர்த்தர் பிள்ளை, உங்களோடு தான் கர்த்தர் பேசுகிறார். நீங்கள் ஆண்டவருக்காக பிரயாசப்பட்டிருக்கலாம், கொடுத்துருக்கலாம், இவ்வளோ நிந்த அவமானம் சைத்திரு, நஷ்டத்தை சைத்திருக்கலாம், ஒரு பலனும் இல்லை என்று கலங்கி கொண்டிருக்கலாம். கர்த்தர் சொல்கிறார் பாருங்க, மனுஷன் மறக்கலாம், தேவன் மறக்க மாட்டார். என்ன சொல்றாரு பாருங்க, ஏனென்றால் உங்கள் கிரியையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதினாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடுவதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே. தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே. பாத்தீங்களா, அனைத்தையும் கணக்கில் வைத்து திரும்ப கொடுக்கிற தெய்வம். 19 அதிகாரத்துல சீசன் கேட்கிறாங்க, ஆண்டவரே எல்லாவற்றையும் விட்டு வந்தோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? அதுக்கு ஆண்ட ஒரு வார்த்தை சொல்றாரு பாருங்க, அருமையான வார்த்தைங்க. நீங்கள் 19 அதிகாரம் 28-29 வாசிங்க பார்க்கலாம். அதற்கு இயேசு மறுஜென்ம காலத்திலே மனுஷகுமாரன் தம்முடைய மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் போது என்னை பின்பற்றின நீங்களும் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாயம் தீர்க்கிறவர்களாக 12 சிங்காசனங்கள் மேல் வீற்றிருப்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். என் நாமத்து நிமித்தம் வீட்டையாவது சகோதரரையாவது சகோதரிகளையாவது நல்லா கவனிக்கணுங்க, தகப்பனையாவது தாயையாவது மனைவியாவது பிள்ளைகளையாவது நிலங்களையாவது விட்டவன் எவனோ அவன் நூறத்தனையாய் அடைந்து நித்திய ஜீவனையும் சுதந்தரித்துக் நூறத்தனையாய் அடைவான். 1000 அரசாட்சியிலே இதற்குரிய பலனை கொடுப்பேன்னு சொல்றாருங்க. அதன் பிறகு நித்திய ஜீவனை கொடுக்கிறார். பாத்தீங்களா, ஆகவே சொன்னேன், விசுவாசிகளின் கிரியைகளை அவர் அறிந்திருக்கிறார், அதற்குரிய பலனை வெகுமதியை கொடுக்கிறார். சோத்திரம். மறந்து விடுவதற்கு அநீதி உள்ள தேவன் அல்ல. ஆகவே கேட்கிற தேவ பிள்ளைகள், உங்கள் கிரியைகளிலே கவனமா இருங்க. எத்தனை பாடுகள், நிந்தைகள், அவமானம் வந்தாலும் சரி, அந்த உத்தம கிரியை விட்டு விலகாதிருங்க. உத்தமத்தில் உறுதியாயிருங்கள். நீங்கள் தொடர்ந்து கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள், பிரயாசப்படுங்கள். மனிதன் மறந்தாலும் அப்பன் இயேசு உங்களை ஒருபோதும் மறக்க மாட்டார். அல்லேலூயா. கர்த்தர் சொல்ற வார்த்தை, உங்கள் கிரியைகளினால் அறிந்திருக்கிறேன். அப்போ நமது நடத்த ரொம்ப முக்கியம். கேட்கறபடி இல்லை, அதன்படி செய்வது. சரி, 3வது வார்த்தை. முதல் வார்த்தை பார்த்தோம், காது உள்ளவன் கேட்க கடவன். 2வது வார்த்தையை பார்த்தோம், ஸ்தோத்திரம், உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். 3வது திரும்ப திரும்ப வருகின்ற வார்த்தை, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ. 3:5 ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு வெண்வஸ்திரம் தரிப்பிக்கப்படும். ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல் என் பிதா முன்பாகவும் அவருடைய தூதர் முன்பாகவும் அவன் நாமத்தை அறிக்கையிடுவேன். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ. 7 சபைகளுக்கும் சொன்ன செய்தியிலே திரும்ப திரும்ப வருகின்ற 3வது வார்த்தை, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ. நீங்க வேணா நீங்க வாசித்து பாருங்க, ஒவ்வொரு சபைக்கும் சொல்லும் பொழுது இந்த வார்த்தை வரும். இப்போ நம்ம 2:7, 2:11, 2:17, 2:26, இப்போ 3:5 வாசித்தோம், 3:12, 3:21 என்று 7 சபைகளுக்கு சொல்லுகிறார், ஜெயங்கொள்ளுகிறவன் இவனோ. இதில் அநேக வாக்குதத்தங்களை ஆண்டு சொல்லியிருக்கிறார். வாக்குதத்தங்கள் அடங்கி இருக்கிறது. இதை சொல்லித்தான் வாக்குதத்தங்கள் சொல்றாங்க. ஒவ்வொரு வாக்குதத்தம் வித்தியாசமானது. சபைகளுக்கு, விசுவாசிகளுக்கு ஊக்கம் கொடுக்கக்கூடிய வார்த்தைகள். இதை சொல்லித்தான் சொல்லுவார். நல்லா கவனிக்கணும் கத்திரி பிள்ளைகள். யாருக்குன்னு சொன்னீங்கன்னா, வெற்றி பெற்ற விசுவாசிகளுக்கு. வெற்றி பெற்ற விசுவாசிகளுக்கு. அதான் ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ. வெற்றி பெற்றா என்னங்க? 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 4-5 கொஞ்சம் வாசிங்க. ஒவ்வொரு விசுவாசியும் வெற்றி பெற்ற விசுவாசியா இருக்கணும். வெற்றி பெற்றவர்கள் தான் விசுவாசிகள். வாசிங்க பார்க்கலாம். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனே அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார் என்று. அப்போ வெற்றி பெற்ற விசுவாசிகளுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ. அவிசுவாசிகளுக்கு ஆண்டவர் அந்த ஜீவ விருட்சத்தின் பாதையை அடைச்சிட்டாருங்க. நீங்கள் ஆதியாக 3ஆம் அதிகாரம் 22 வாசித்து பார்த்தீங்கன்னா,
ஆதாம் பாவம் செய்த பொழுது ஆதாம் ஏவாள் அவர் ஜீவ விருட்சத்துக்கு போகிற வாசலை அடைத்து விட்டார் என்றால் அவிசுவாசிகளுக்கு, ஆண்டவரை அறியாதவர்களுக்கு, சோத்திரம் ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு ஜீவ விருட்சத்துக்கு போகக்கூடிய வாசலை தேவன் அடைக்கிறார். அதே நேரத்தில் விசுவாசிகளுக்கு அந்த ஜீவ விருட்சத்தின் கனி அவர் கொடுக்கிறாருங்க. ஜீவ விருட்சத்தின் கனி கொடுக்கிறது தான் வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரத்தில் அதிகமாக நம்ம பார்க்குறோம். ஜீவ விருட்சத்தின் கனி கொடுக்க அதை தாங்க சொல்றாருங்க. இப்போ நீ 3:5 நீ மறுபடியும் வாசிங்களேன். வெளிப்படுத்தல். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ எவனோ அவனுக்கு வெண்வஸ்திரம் தரிப்பிக்கப்படும். ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல் என் பிதா முன்பாகவும் அவருடைய தூதர் முன்பாகவும் அவன் நாமத்தை அறிக்கையிடுவேன். ஸ்தோத்திரம். அப்படின்னு ஜீவ விருட்சத்துக்கு போகிற வாசலை திறக்கிற தேவன், அது குறித்து நம்ம பார்க்கிறோம். நீங்கள் 2ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா 7 வாசிக்க பார்க்கலாம். வெளிப்படுத்தல் 2:7. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதேசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று எழுது. ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க நான் கொடுப்பேன். வெற்றி பெறலுக்கு கர்த்தர் கொடுக்க வாக்கு தத்தங்கள்ல ஒண்ணுங்க. இந்த உலகத்திலையும் நிறைவான வாழ்க்கை, திருப்தியுள்ள வாழ்க்கை, சமாதானமுள்ள வாழ்க்கை கொடுக்கிறாருங்க. யோவான் 10:10 ஆண்டவர் ஒரு நிறைவுள்ள வாழ்க்கையை தமது ஜனத்துக்கு கொடுத்து அவர்களை ஆசீர்வதிக்கிறார். இந்த உலக வாழ்க்கைக்கு பிறகும் ஆண்டவர்களை ஆசீர்வதித்து பேரின்பத்தை, நிச்சய வாழ்வை கொடுக்கிறாருங்க. யாருக்கு? வெற்றி பெறுகளுக்கு. அதே நேரத்தில் அவிசுவாசிகளுக்கு அந்த வாசலை தேவன் அடைக்கிறார்னா எத்தனை ஒரு துயரமான ஒரு வார்த்தைங்க. ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அப்படின்னா, ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் ஒரு யுத்த காலத்தில் இருக்கிறார்கள். போராட்ட காலத்தில் இருக்க கிறிஸ்தவன் சொன்னாவே அவன் யுத்த காலத்தில் இருக்கிறவன். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது அது ஒரு யுத்த களம், பேட்டில் ஃபீல்டு, விளையாட்டு மைதானம் கிடையாதுங்க. கவனிக்கணும். கிறிஸ்தவ வாழ்க்கை விளையாட்டு மைதானம் அல்ல, அது யுத்த களம். இதை அநேகர் அறியாது இருக்கிறார்கள் இன்னைக்கு. ஆகவே தான் வழிபடங்களில் பாருங்க, ஆடுறதும் பாடுறதும், அருவருப்பான நடனங்கள், ஆக சகிக்கக்கூடாத உடை அலங்காரங்கள், இதெல்லாம் ஏன் இந்த அலங்கோலம் நடக்குதுன்னா கிறிஸ்தவ வாழ்க்கை விளையாட்டு மைதானம் நினைக்கிறாங்க. விளையாட்டு மைதானம் அல்ல, அது யுத்த களம். எபேசியர் 6:12 பார்க்கிறோம். சோத்திரம். ஆக வானவனத்தில் பொல்லாத ஆவிகளோடு உங்களுக்கு போராட்டம் உண்டு. போராட்டம் என்று சொன்னால் சோத்திரம், யுத்த களம்னு அர்த்தம். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன் பவுல் எழுதுறாரு. அந்த போராட்டம் என்றால் யுத்த களம்னு அர்த்தம். அது மட்டுமல்ல, தீமோத்தேயுக்கு எழுதும்போது சொல்றாரு பாருங்க, நல்ல போர் சேவகனாக தீங்கு அனுபவி. ஆக ஒவ்வொரு கிறிஸ்தவனும் போர் சேவகன். நமது வாழ்க்கை ஒரு யுத்த களம். பார்த்தீங்களா? ஆகவே தான் எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் ஒரு யுத்த புருஷனுக்குரிய அந்த ஆவிக்குரிய சர்வாயுத வர்க்கத்தை தனிச்சிட்டு போய் யுத்தத்தை நிற்குன்னு சொல்றாரு பாருங்க. ஒரு சோல்ஜருக்கு, இராணுவ வீரனுக்கு சர்வாயுத வர்க்கம் எல்லாம் தேவனுக்கு தலைச்சீரா வேணும், மார்க்கவசம், கேடயம், பட்டயம், பாதரட்சை, கச்சை, இதெல்லாம் தேவை. அதே போல் ஆவிக்குரிய காரியங்களிலும் ஆவிக்குரிய சர்வாயுத வர்க்கம் தேவை, போட்டுதான் நிற்கணும் என்று சொன்னால் என்ன அர்த்தங்க? கிறிஸ்தவம் ஒரு யுத்த களம், கிறிஸ்தவன் யுத்த புருஷன். ஆக நமக்கு இந்த ஆயுதங்கள் தேவை, ஆவிக்குரிய ஆயுதங்கள் தேவை அப்படி சொல்றாங்க. என்றால் கிறிஸ்தவ வாழ்க்கை விளையாட்டு மைதானம் அல்ல. இன்றைக்கு அநேக ஊழியர்களும் சரி விளையாட்டு மைதானமாக்கிட்டாங்க ஊழியத்தை, ஆராதனை. துக்கமான விஷயங்க, அது துக்கமான விஷயங்க. இந்த சத்தியத்தை அறியாதனால தான் சாத்தான் வீழ்த்தி விடுகிறான். தாவீதை எப்போங்க வீழ்த்தினான் சாத்தான்? புத்தகத்துக்கு போகாம ஆயத்தை கழற்றி வைத்தவர்கள் தான் சாத்தான் தாக்கிட்டாங்க. அப்படிதான் இருக்கு. நாம் அணிய வேண்டிய சர்வாயுத வர்க்கத்தை அணிந்து கொள்ளாமல், ஆவிக்குரிய ஆயுதங்களை அணிந்து கொள்ளாமல், யுத்த காலத்தில் இருக்கிறவங்க அறியாமல் நாம் இருக்கிறதுனால்தான் அநேகரை சாத்தான் வீழ்ச்சி கொண்டு இருக்கிறான். கவனிக்கணுங்க, இது கவனிக்கணும் நீங்க. சரி, இப்போ சில முக்கியமான விஷயங்களை சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். நாம் ஜெயம் கொள்ளுகிறவர்கள். எதுலங்க ஜெபம் வரணும்? இப்போ நான் கிறிஸ்தவ வாழ்க்கை யுத்த காலம் சொல்லிட்டேன், கிறிஸ்தவன் ஒரு யுத்த புருஷன் சொல்லிட்டேன், அவனுக்கு சர்வாயுத வர்க்கம் தேவை அப்படின்னு சொல்லிட்டேன். என்றால் இப்போ எதன் மீது நமக்கு வெற்றி தேவை, எதன் மீது நமக்கு ஜெயம் தேவை? கவனிக்கணுங்க. ஒரு 4-5 பாயிண்ட் சொல்லுவேன். அதன் மீது நமக்கு வெற்றி வேணும். அவர் தான் ஜெயம் கொள்ள வேணும். அப்படி ஜெயிக்கிறவர்களுக்குத்தான் ஜீவ விருட்சத்துக்கு கனி கொடுக்கிறார், வெண்வஸ்திரத்தை கொடுக்கிறார், வெண்மையான குறிக்களை கொடுக்கிறார், நித்திய ஜீவனை கொடுக்கிறார்,
ஜீவ தண்ணீர் கொடுக்குறா, அவ்வளோ சொல்லலாம். சரி, இப்போ எதன் மீது நமக்கு வெற்றி வேணும்? இது கேட்குற கர்த்தருடைய பிள்ளை கவனிக்கணுங்க. எதன் மீது நமக்கு வெற்றி? நம்பர் 1, மோசேயை குறித்து நம்ம பார்க்குறோம். நீங்கள் எபிரேயர் 11ஆம் அதிகாரம் நீங்கள் 24 கொஞ்சம் வாசிங்களேன். விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவன் ஆன போது பார்வனுடைய குமாரத்தின் மகன் எண்ணப்படுவதை வெறுத்து அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனத்தோட துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு பாவ சந்தோஷத்தின் மீது வெற்றி பெற்றார். இதன் மீது வெற்றி வேணும். பாவ சந்தோஷம், இந்த மாம்சத்துக்கு விரோதமாய் போராடுகிற யுத்தத்திலே வெற்றி இல்லைங்களா? இந்த மாம்ச இச்சைகள், ஆசைகள், இவைகளை ஜெயிக்கணும். மோசே ஜெயித்தார், பாவ சந்தோஷத்தை ஜெயித்தார். கொலோசியர் 3:5 ஒரு வார்த்தை பவுல் சொல்வார், கொஞ்சம் வாசிங்க. 3:5. ஆகையால் விபசாரம், அசுத்தம், மோகம், துர் இச்சை, விக்கிரக ஆராதனையான பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயவங்களை அழித்து போடுங்கள். இதுல வெற்றி. இதுக்கெல்லாம் விளக்கணும் அவசியம் இல்லை, கவனிக்கணுங்க. மோசே உலகத்தின் பாவ சந்தோஷத்தின் மீது வெற்றி பெற்றார், உலகத்தின் மீது வெற்றி பெற்றார். 2வது, மிகாயா தீர்க்கதரிசி குறித்து நம்ம 1 ராஜாக்கள் 22 நம்ம வாசிக்கிறோம். மிகாயா தீர்க்கதரிசி ஆகாப்புக்கு அவன் விரும்புகிறது போல தீர்க்கதரிசனம் சொல்லாதனால பாதிக்கப்பட்டவன் மிகாயா தீர்க்கதரிசி என்றால் என்ன அர்த்தங்க? அது இந்த மிகாயா தீர்க்கதரிசி சுகபோகத்துக்கு எதிரான வாழ்க்கை வாழ்ந்தார், சுகபோகத்தை வெற்றி பெற்றார். மனுஷனுக்காக வாழாமல் கர்த்தருக்காக வாழ தன்னை ஒப்பு கொடுத்து சுகபோகத்தின் மீது, அவர் மட்டும் ஆகாபுக்கு அவன் விரும்புறதோ திருடன் சொல்லியிருந்தா எவ்வளோ சுகபோகம், அவனுக்கு எவ்வளோ வெகுமானம் கிடைச்சிருக்கு, ஒரு பிரச்சனை இருந்திருக்காதுங்க. ஆனால் ஆகாப் விரும்புகிறத சொல்ல, கர்த்தர் விரும்புகிறத, கர்த்தருடைய தீர்க்க தரிசனத்தை கர்த்தருக்காக சொன்ன பொழுது அவன் வெகுவாய் பாடுபட்டான் என்றால் சுகபோகமான வாழ்க்கை, அதில் வெற்றி பெற்றவன் மிகாயா. அதன் மீது வெற்றி, அதன் மீது வெற்றி. கவனிக்கணுங்க. 3வது, தானியேல் குறித்து நம்ம பார்க்குறோம். தானியேல் 6ஆம் அதிகாரம் குறிப்பாதில் என்ன, 1 மாத காலம் அளவும் ராஜாவை தவிர வேற மனுஷனே தெய்வத்தை வணங்கினால் அவர்கள் கெவியிலே போடப்படுவார். ராஜ சட்டம். இப்படி ராஜ சட்டம் இப்படி இருக்குன்னு தெரிந்தும் ஜெபத்தை நிறுத்தாமல் தொடர்ந்து 3 வேளை ஜெபித்தார். சிங்கத்து கெவியில போட்டார்கள். என்ன அர்த்தங்க? நீங்க 6:10 கொஞ்சம் வாசிங்க. தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கார் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினார். ராஜாவை தவிர வேறு யாரை வணங்கினாலும் அவர்களுக்கு சிங்கத்தின் கெவி மரணம். ராஜ சட்டங்க. அதுக்கு பயப்படாமல் தொடர்ந்து ஜெபித்து தேவனை பிரியப்படுத்த சொன்ன மரண பயத்தின் மீது வெற்றி. என்ன ஆனாலும் சரி, நான் ஆண்டவருக்குத்தான் கீழ்ப்படிவேன், ஜபத்தை நிறுத்த மாட்டேன், எனக்கு ஜபங்கிறது வாழ்வாசாவா பிரச்சனை என்று சொல்லி அந்த ராஜ சட்டம் இருந்தாலும் ஜெபித்தாண்டால் மரண பயத்தின் மீது வெற்றி. இப்படி நமக்கு வெற்றி பெறணும். மரண பயத்தின் மீது, மரணத்தின் மீது வெற்றி பெறணும். அதான் உண்மையான வெற்றிங்க. உலகத்தில் ஸ்கூல் படித்து, காலேஜில் படித்து, அல்லது மற்ற காரியம் விளையாட்டில், அதில் இதெல்லாம் வெற்றி பெறலாம். அதெல்லாம் அந்த உலகத்தோடு முடிஞ்சிடும், அற்ப குப்பை. ஆனால் கர்த்தருக்காக பெறுகிற வெற்றி, பரிசுத்தத்தில் வெற்றி பெறுவது, ஜெப வாழ்க்கையில் வெற்றி பெறுவது, பாவத்தின் மீது வெற்றி பெறுவது, கிரி மீது வெற்றி பெறுவது என்று இப்படிப்பட்ட இந்த வெற்றி தான் நிரந்தரமானது. அதுதான் சொல்றாருங்க. நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவினால் நமக்கு ஜெயம் கொடுக்குது. அவனுக்கு ஸ்தோத்திரம். என்னங்க ஸ்தோத்திரம்? கர்த்தர் சொல்றாரு, இன்னைக்கு முற்றிலும் ஜெயம் கொடுறதா இருக்கிறோமே. ரோமர் 8:37 இல்லைங்களா? முற்றிலும் அவராலே. கவனிக்கணும் தேவ பிள்ளைகள். சரி, 4வது மத்தேயு குறித்து பார்க்கிறோம். மத்தேயு 9:9 கொஞ்சம் வாசிங்களேன். 9:9. இயேசு அவ்விடம் விட்டு புறப்பட்டு போய் ஆயத்துறையில் உட்கார்ந்திருந்த மத்தேயு என்னும் ஒரு மனுஷனை கண்டு எனக்கு பின் சென்று வா என்றார். அவன் எழுந்து அவருக்கு பின் சென்றான். எழுந்து எல்லாவற்றையும் விட்டு, அவன் ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட்டுங்க, அவன்கிட்ட கூப்பிடுறாரு ஊழியத்துக்கு வா. அப்படியே தன்னுடைய சுங்கத்துறையில் இருந்த மேசையை விட்டு
பணத்தை விட்டுவிட்டு, அதிகாரத்தை விட்டுவிட்டு இயேசுவை பின்பற்றினான் என்றால் பணத்தின் மீது வெற்றி, செல்வாக்கின் மீது வெற்றி. இப்படி தேவ பிள்ளைகள் இப்படிப்பட்ட வெற்றி பெறணுங்க. பணமா இயேசுவா, பணமா பரிசுத்தமா, பணமா உத்தமமா என்று வரும்பொழுது உத்தமமாய் கிறிஸ்துவுக்காக சகலவற்றை இழக்கக்கூடிய தேவ மனிதர் ஆண்டவருக்கு வேணும். ஆகவே பணத்தின் மீது, செல்வாக்கின் மீது, அதிகாரத்தை, இதெல்லாவற்றையும் அவன் இயேசுவுக்காக இழந்தான் என்றால் பணத்தின் மீது வெற்றி. ஒரு ஐஸ்வர்யமுள்ள வாழ்வினை குறித்து மத்தேயு 19 பார்க்கிறோம். ஆண்டவரே, நித்திய ஜீவனை பெருக்கணும், என்ன செய்யணும்? நல்ல நோக்கம்தான், சின்ன வயசுலேருந்து ஒழுங்கா இருக்கிற நல்லது தான். கர்த்தர் சொல்றாரு, உனக்கு உண்டான எல்லாவற்றையும் விட்டு தரித்திற்கு கொடுத்து விட்டு என்ன பின்பற்றுவான். ஏன் சொன்னார்னா, பணமே அவனுக்கு தெய்வமா இருக்கிறது, அதுல இருந்து அவனை வேறு பிரிக்கணும். அப்ப இயேசுவை பின்பற்றி இப்படித்தான் இருக்கணும் கற்றுக் கொடுக்குறாரு. ஆனால் இவன் பண ஆசை உள்ளவன், பணமே தெய்வமா வச்சிருக்கிறான். ஆகவே துக்க முகமா திரும்பி போயிட்டான். இயேசுவை சந்தித்து துக்கம் போனவன் வந்தாங்க. கவனிக்கணும் தெய்வ பிள்ளைகள், இவர்கள் இது வெற்றி பெறணும். இயேசுவுக்காக இதையாக செய்யணும். அடுத்தது இன்னொரு வெற்றி சொல்றவங்களுக்கு, நீங்கள் அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 19-20 வாசித்து பார்த்தீங்கன்னா, பேதுரு யோவான் ஆலோசனை சங்கம், சனகரி சங்கம் பயமுறுத்துறாங்க. இயேசுவை குறித்து நீ பிரசங்கிக்க கூடாது, இயேசுவை போதிக்கக்கூடாது, எருசலேம் போதகத்தால் நிரப்பிட்டீங்க அப்படி சொல்லி அவர்கள் பயமுறுத்துகிறார். ஆனால் அவர்களோ, நாங்கள் தேவனுக்குத்தான் கீழ்ப்படிவோம், மனுஷருக்கு அல்ல அப்படி எதிர்த்து நின்னாங்க. என்ன அர்த்தம்? மனுஷருக்கு பயப்படுகிற பயம் அல்ல, மனிதனால் வர மகிமை அல்ல, தேவனால் வர மகிமை தேடினார்கள் என்றார். சோத்ரம். இந்த மனுஷன் மேல் வெற்றி, அதிகாரத்தின் மேல் வெற்றி, மனிதர்களை பிரியப்படுத்துவதிலே வெற்றி. கவனிக்கணும், அன்றைக்கு ஊழியனது கவனிக்கணும். யாரை நான் நாடி போதிக்கிறேன்? மனுஷனையா தேவனையா? மனுஷரை பிரியப்படுத்துனா நான் தேவனை ஊழியக்காரன் அல்லவே. பவுல் எழுத்துறாருங்க. ஊழியக்காரர் கவனிக்கணுங்க, நம்ம ஊழியம் எப்படி இருக்குது? யாரை பிரியப்படுத்துகிற ஊழியம்? மனுஷரை பிரியப்படுத்துகிற இந்த வஞ்சகத்தில் வெற்றி பெற வேணும். விசுவாசிகளை பிரியப்படுத்துவதற்காக அவருடைய இச்சைகளுக்கு ஏற்ற போதகத்தை போதிக்கிற இந்த பொல்லாத வஞ்சகத்திலிருந்து வெற்றி பெறணும் ஊழியக்காரங்க. கவனிக்கணுங்க. ஜெயங்கொள்ளு எவ்வளோன்னா என்ன சார் ஜெயம்? கடைசி ஒன்று சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். பரிசுத்த பவுலடிகள் பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 4-9 நீங்கள் வாசித்து பாருங்க. அவர் ஒரு பரிசேயன், அவர் ரபிங்க, அவர் யூதர்கள் மத்தியிலே அவர் நல்ல அந்தஸ்தை பெற வேண்டியவர். எல்லாவற்றையும் இழந்தார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருகிற அறிவின் மேன்மைக்கா எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையுமா என்று விட்டாருங்க. அந்த ஒரு வசனத்தை வாசி நாம் முடிக்கலாம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்தில் நீங்கள் 10 கொஞ்சம் வாசிங்களேன். இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கொப்பான மரணத்திற்கு உள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கும் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன் எல்லாவற்றையும். இல்லையா? 8ஆம் நாள் விருத்த சேதனம் அடைந்தவன், பக்தி வைராக்கிய நியாயப்பிரமாணத்தின்படி பக்தி வைராக்கியம் பாராட்டினவன், யூதன், என்னெல்லாம் சொல்றாரு பாருங்க. எல்லாவற்றையும் குப்பையுமாக விட்டுட்டேன், என் கர்த்தராகி இயேசு கிறிஸ்து அறிகிற அறிவின் மேன்மைக்கா என்றார். இவைகளின் மீது வெற்றி பெற்றவர் பரிசுத்த பவுலடிகள். மனிதனால் வருகிற மகிமையை தேடாமல் தேவ மகிமையை தேடி எல்லாவற்றையும் இழந்தவர். என்ன அருமையான ஒரு வெற்றிங்க பவுலடிகளின் வாழ்க்கை, வெற்றியுள்ள வாழ்க்கை. இது கேட்கிற கத்திரி பிள்ளைகளே, அப்படிப்பட்ட வெற்றியை பெற ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் இயேசு வெற்றி வேந்தார். ஸ்தோத்திரம். அது ரோமர் 8:37 வாசிக்கலாம். வாசி ஜெபம் பண்ணுவோம். 8:37. இவைகள் எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களா இருக்கிறோமே. எதுல இருந்து ஜெயம்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசம், பட்டயமோ, இவைகள் எல்லாவற்றிலும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறாலே முற்றும் ஜெயக்குளமாக இருக்கிறோமே. எல்லாவற்றையும் ஜெயம் கொடுக்கிறவர் இயேசு. உலகத்தில் இருக்கிறவனும் உங்களுக்குள்ள இருக்கிற இயேசு பெரியவர், அவர் வெற்றி வேந்தர். அவரை சார்ந்து கொள்ளுங்க, நம்புங்க. ஸ்தோத்திரம். சகல காரியத்தை வெற்றி பெறக்கூடிய கிருபை தருவார். ஸ்தோத்திரம். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா என்றால் ஜெயங்கொள்ளு எவனோன்னு எழுதினார்னா அருமையான ஒரு வார்த்தைங்க. இதை கேட்குற கத்திரி பிள்ளைகள் 3 வார்த்தை உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். காது உள்ளவன் கேட்க கடவன், உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், ஜெயங்கொள்ளுகிறவன் இவனோ.
இந்த வார்த்தை உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். கடைசி நாட்கள் பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள், பரிசுத்தமாக வாழுங்கள். 2025 உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஜெபிப்போம். பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, கேட்ட ஒவ்வொரு மக்களை நீர் ஆசீர்வதித்து தங்கள் பரிசுத்தப்படுத்திக் கொள்ள உதவி செய்யும்படி ஜெபிக்கிறேன். கிருபை எங்களை தாங்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you.